மாதிரி தேர்தல் இது எங்கே நடந்திருக்குன்னா, மதுரை சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில், கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூலில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதுக்கு ரிலேட்டட் ஒரு விழிப்புணர்வு குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அடிப்படை தகவல்கள் அப்படின்றக்காக இந்த மாதிரி தேர்தல் நடந்திருக்கு. என் ஸ்கூலில் உள்ள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இந்த எலெக்ஷனை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஓட்டர் ஐடியில் ஆரம்பித்து விரலில் மை வைக்கிற வரைக்கும் ஒவ்வொன்றும் வந்து தேர்தலில் என்ன நடக்குமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏஐ டெக்னாலஜி சப்போர்ட்டுக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட எல்லாருமே நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் முடித்து காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு கூட ஒரு பேங்க் சலான், போஸ்ட் ஆஃபீஸ் சலானோ அல்லது எலெக்ஷன் ப்ராசஸ் பற்றியோ தெரியாமல் இருக்கிறப்போ அவங்கள அறியாமல் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அதோடு சேர்ந்து இன்னொரு தகவல், நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை வந்து 234, இந்திய மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து 543. இந்த 3 டிஜிட்ஸ் எப்படி ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கலான்னா, 2, 3, 4 அடுத்தடுத்த நம்பர் 2ல் ஆரம்பித்து ஒன்று ஆட் பண்ணிட்டே போய் 3 டிஜிட் எழுதினோம்னா அதுதான் வந்து சட்டமன்ற தொகுதி. அதுவே நாடாளுமன்ற தொகுதி கவுண்ட் வந்து 5ல் ஆரம்பித்து ஒன்று குறைச்சிட்டே 5, 4, 3 இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் தெரியணும் கண்டிப்பாக. டிவிக்கு மீட்டிங் ஒரு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வந்த பசங்கிட்ட மைக்கை நீட்டி விஜய் எவ்வளோ தொகுதிகளில் ஜெயிப்பார், அப்படி எத்தனை தொகுதி மொத்தம் இருக்குது, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அந்த பசங்க திணறாங்க. முன்னால் வந்த ஒரு பையனுக்கும் 234 சட்டமன்ற தொகுதின்னு சொல்ல தெரியல. மொத்தம் 30 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவார் விஜய்ன்றான் ஒரு பையன். 266 ஜெயிச்சிருவாருன்றான். ஸோ அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்து நம்பரை சொல்கிறாங்களே ஒழிய இந்த ரொம்ப அடிப்படையான தகவல்கள் தெரியல அந்த பசங்களுக்கு. இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அதில் இன்வால்வ்டாக அந்த பசங்க இருக்காங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவங்களுக்கும் நல்லது, அவங்க கட்சிக்கும் நல்லது. அவங்க கட்சி மட்டும் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் இதெல்லாம் பேசிக் தகவல்கள். எல்லோரும் வந்து ஒரு 18 இயர்ஸ் நம்ம ஓட்டர் மாறும்போது அந்த ஏஜ் வருது அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். அடுத்தது ஜனவரி 26 வந்து குடியரசு தினம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜனவரி 25 வந்து தேசிய வாக்காளர் தினம். இதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த தேசிய வாக்காளர் தினம், எலெக்ஷன் வரப்போகிறது, இதெல்லாம் ஒட்டி தான் வந்து அந்த ஸ்கூலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க. மிடில் ஸ்கூல் அப்படின்னா 1 to 8 வரைக்கும்.